நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்தியாவிலேருந்து மஸ்கட்க்கு வந்து பார்சல் வந்து வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் போய் டிஎம் பண்ணியிருந்தீங்க அதோட டீட்டெயில்ஸ் கேட்டு. சில பேருக்கு சொல்ல முடிஞ்சுது, சில பேருக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஸோ அந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 2 டைப் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்தியா போஸ்ட், இன்னொன்று வந்து பிரைவேட் கொரியர்ஸ் லைக் ஃபெட்எக்ஸ், அரமெக்ஸ், டிஹெச்எல் இந்த மாதிரி நீங்கள் இதில் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட்டில் வந்து பெர் கேஜிக்கு 800லேருந்து 950 வரைக்கும் வரும். இதை நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட இருக்கலாம். அண்ட் ப்ரைவேட் கொரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சர்வீஸ் சார்ஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து மாறும். அதுக்கப்புறம் என்ன திங்ஸ்லாம் அலௌடுனா நீங்கள் வந்து டாய்ஸு, ட்ரெஸ்ஸு, ஸ்டேஷனரிஸு, மசாலா ஐட்டம்ஸ், க்ராசரிஸ், வத்தல், பொடி அந்த மாதிரி எதுனாலுமே வந்து போட்டுக்கலாம். அலௌடு இல்லாதது பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஐட்டம்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் டாய்ஸுமே பேட்டரி இருக்கிற டாய்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தியாக வந்து வெயிட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். உங்களோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் நீங்கள் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேக் ஷூர் நீங்கள் பார்சல் நீங்கள் போடும்போது ஒரு மோர் தென் 10 கேஜிஸ் இல்லை ஒரு 7 கேஜிஸ் மேலே அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் உங்களுக்கு இங்கே எவ்வளோ நாளில் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 டேஸில் வந்து ரீச் ஆயிரும். அது ரெண்டுமே அப்படி தான், போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து 4 டேஸில் வந்து ரீச் ஆயிரும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 1 வீக் to 10 டேஸ்க்குள்ளே ரீச் ஆயிரும். எனக்கு இது வரைக்கும் வந்தது எல்லாமே 4 டேஸில் வந்திருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் 8th டே எனக்கு ரிசீவ் ஆச்சு. அது ஏன் அப்படின்னா நான் ஹாலிடேஸில் போட்டனால. ஸோ நீங்கள் இந்த ஹாலிடேஸ்லாம் வந்து கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்குமே 4 to 5 டேஸில் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து உங்களோட பார்சல் வந்து வந்தோடனே உங்களுக்கு டெலிவரி பர்சன் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்கள மெசேஜ் வரும் உங்களுக்கு, நாங்கள் இன்னைக்கு வந்து வருவோம், நீங்கள் அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னைக்கு அவைலபிளோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. அண்ட் இதில் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியா போஸ்ட் அப்படின்னா உங்கள் பார்சலை கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இதே வந்து பிரைவேட் கொரியர் அப்படின்னா நீங்கள் உங்கள் பார்சல் கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா அது வந்து கஸ்டம்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது லைக் ஒரு 4 ரியால் to 6 ரியால் அந்த மாதிரி ஆகும். கம்பேரிட்டிவ்லி எது சீப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா போஸ்ட் தான் வந்து சீப்பு ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் சில பேர் வந்து அரிசி போடலாமா, டாக்குமெண்ட்ஸ் போடலாமா, மெடிசன் போடலாமா அதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. அரிசி பற்றி நம்ம மஸ்கட்க்கு வந்து போடலாமான்னு எனக்கு ஐடியாவில், ஆனால் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து போடலாம் சில கண்ட்ரீஸ்க்கு. அண்ட் மெடிசன் வந்து சில மெடிசன்ஸ் வந்து போடலாம், அதுக்குமே ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். நிறைய மெடிசன்ஸ் வந்து போட முடியாது. டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்ஸை பொறுத்து அவங்களே பார்த்துட்டு இது போடலாம் இது போட முடியாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்சல் யார் ஊர்லேருந்து போடுறாங்களோ நீங்கள் அந்த ட்ராக்கிங் வாங்கிக்கோங்க, நீங்களே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இடி அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுதான் அவங்களோட ட்ராக்கிங் நம்பர். அதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ்லாம் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் நீங்கள் ரெண்டுமே வாட்ஸ்அப் அண்ட் கால் எல்லாமே வந்து ஒரே நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய திங்ஸ் வந்து மிஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை எதுவும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக வந்து ஷேர்